குட்டி கதை சொல்லட்டுங்களா? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அது அந்த கதை இல்லைங்க, படிப்பு சம்மந்தப்பட்ட கதை. ராஜாக்கள் காலத்துலலாம் தன்னோட குழந்தைங்கள குருகுலத்துக்கு அனுப்புவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்க அங்கே போய் எல்லா வித்தைகளும் கற்றுப்பாங்க, ஒழுக்கத்தை கற்றுப்பாங்க, படிப்பை கற்றுப்பாங்க. அப்புறம் பட்டம் ஏறும்போது தான் ராஜாவாக திருப்பி இளவரசியாக நாட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் கற்றுக்காத நல்ல பழக்கத்தெல்லாம் ஸ்கூலில் வந்து கற்றுக்கிட்டு ஒழுக்கம் எப்படி இருக்கணும், பழக்கம் எப்படி இருக்கணும், அன்பாக எப்படி இருக்கணும், தன்னம்பிக்கை எப்படி இருக்கணும், தைரியமாக எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் படிப்போடு சேர்த்து கற்றுக்கிறதுக்கு ஒரு இடம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் தாங்க. 9 வருஷமாக த டிசிப்ளின் ஸ்கூல் நம்ம பேர் வாங்கியிருக்கோம். இங்கே ப்ரீ ஸ்கூலில் நம்ம படிப்பை மட்டும் ஏபிசி மட்டும் கொடுக்கறதில்ல, அதோடு சேர்த்து நல்ல பழக்க வழக்கத்தை தினம் ஒரு பழக்க வழக்கமாக நாங்கள் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். குழந்தைங்க பெரியவங்களானா இதெல்லாம் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா 6 வயசுக்குள்ளே தான் நமக்கு 90% மூளை வளர்ச்சி இருக்குது. அப்போவே நம்ம படிமானத்தோட பழக்க வழக்கத்தோட ஃபோக்கஸ்டான ஒரு கல்ச்சரை நம்ம டெவலப் பண்ணிட்டோன்னா அவங்க ஃப்யூச்சரில் சூப்பராக ஷைன் ஆவாங்க. அதால தான் பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, 5இல் வளையாதது 50இல் வளையவே வளையாது. இந்த மாதிரியான ப்ரீ ஸ்கூல் கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ தட்டிக்கோங்க.